ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நல்லா அழகாக நம்ம வாசலுக்கு நிலவாசலுக்கு நேராக எவ்வளோ அழகாக நிலவு வருது பாருங்கள். முழு சந்திர தரிசனம், முழு பௌர்ணமி. இன்றைக்கி நான் வந்து எப்போவுமே இந்த பௌர்ணமியை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டு வாசல்லையும் சரி, நான் துளசி மாடத்தில் விளக்கேற்று வீட்டுக்குள்ளேயும் நான் வந்து பூஜை பண்ணுவேன். இதை ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. சூரியனும் அந்த மாதிரி தாங்க. காலையில் நம்ம வீட்டுக்கு நேராக வந்து நம்ம சாமி படம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, கிச்சன், அங்கே ரொம்ப அழகாக தெரியுவாங்க. அதுவுமே எனக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி நான் நினைப்பேங்க. சூரியனுடைய வெளிச்சமும் நிலவுடைய வெளிச்சமும் நம்ம சாமி படத்தோட நிழலில் படுறது அவ்வளோ நல்லதுன்னு நம்ம பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூஜை அறைன்னு இருந்தால் கூட அங்கே ஜாலி மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூட அந்த மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க. பெருசாக ஜன்னல்லாம் இருக்காது பூஜை ரூமுக்கு, ஜாலி மாதிரி வைப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் தேய்ச்சி கழுவுனாங்க. பூஜை தட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனேன். குத்து விளக்கெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேங்க. நமக்கு வந்து முடியும்பொழுது அது ஈஸியாக செஞ்சிடுறோம். முடியாத பட்சத்தில் பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம கீழே வச்சுக்கிட்டு எனக்கு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எடுத்து மேலே வச்சுட்டு இருக்கிறதே போதும்னு சொல்லிவிட்டு இந்த மண் அகல் விளக்கு வாங்கினேன் இல்லைங்களா, மண் விளக்கு. இது பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. ஆனால் இது ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் ஏற்கனவே கூட இதே மாதிரி 2 செட்டு வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நான் வந்து மார்க்கெட்டில் பார்த்த உடனே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கஜலட்சுமி அம்மன் விளக்கு இதெல்லாம் ஏற்றி வச்சேன். கொஞ்சம் குலதெய்வ சொம்பு, அப்புறம் உத்ராணி இதெல்லாமே வந்து தேய்ச்சி அழகாக கழுவுனேன். கந்த சஷ்டிக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே செய்யலை. அதுக்குள்ளே நான்வெஜ்லாம் செஞ்சுட்டோம் இல்லைங்களா. சரி, எனக்கு பௌர்ணமிக்கு அந்த மாதிரி ஏற்றுறதுக்கு திருப்தியாக இருக்காது. நாளைக்கு கிருத்திகை வேறு இல்லைங்களா. அதனால் அழகாக தேய்ச்சி விளக்கி கழுவி கொஞ்சம் 6:30 மணி போல் தாங்க நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் இன்றைக்கி அன்னாபிஷேகம் போய் பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அன்னாபிஷேகம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டை அவங்க கால் பண்ணாங்க. அதனால் நான் போகல. இங்கே நமக்கு பக்கத்தில் தீப்பாஞ்சியம்மன் கோவில் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போயிட்டு அங்கே அம்மாவோட அங்கே வந்து ஹோமம்லாம் நடக்குங்க. மாதம் மாதம் ஹோமம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து அன்னதானமும் கொடுப்பாங்க. இன்றைக்கி நாங்களுமே சரி அன்னதான பிரசாதம் தான் 3 பேருமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிரிஞ்சி சாதம், குருமா கொடுத்துருந்தாங்க, கேசரி கொடுத்துருந்தாங்கங்க. நீங்கள்லாம் வந்து எந்த கோவிலுக்கு போனீங்க, பூஜை பண்ணிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.